ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 75வது வசனம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே இனி என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஆம் தேவஜனமே, அநேக நேரத்திலே நாம் கேட்போம், யூதாசும் அதே தவறுதான் செய்தான், பேதுருவும் அதே தவறுதான் செய்தான். ஆனால் யூதாஸ் நான்று கொண்டு செத்தான், ஆனால் பேதுருவையோ கர்த்தர் மன்னித்தாரே எப்படி என்று சொல்லும் பொழுது, தவறு செய்த பொழுது, தேவன் சொன்ன வார்த்தையை மீறி நடக்கிற பொழுது, அந்த வார்த்தைக்கு நான் மீறி நடந்து விட்டேனே என்று சொல்லி மனம் கசந்து அழுகிறதை நாம் பேதுருவிடத்திலே பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வசனத்தை நினைத்து அவன் மனம் கசந்து அழுதானாம். எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் பாருங்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது இதுதான். தவறு செய்வது மனித இயல்பாய் இருந்தாலும் கூட அந்த மனித இயல்பிலே நாம் செய்த காரியங்களை, அப்பா இந்த வார்த்தைக்கு விரோதமாக நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் அழுகிற பொழுது, அவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கிற பொழுது அவர் நம்மை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னாலும் கூட பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிறான். எனவே தேவ ஜனமே, அடிக்கடி தவறுகிற ஒரு வாழ்க்கையில நீங்கள் இருந்தாலும் கூட தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். மனங்கசந்த அழுது அழுகையின் சத்தம் மூலமாக பேதுரு தன்னிடத்தில் உண்டான தவறுக்காகவும் தான் மனம் திரும்பி விட்ட இதையும் எப்படி தேவனுக்கு தெரியப்படுத்தினானோ அழுகையின் சத்தத்தின் மூலமாக, அதே போல உங்களுடைய மனம் திரும்புதலையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பா, நான் பலமுறை இப்படி செய்கிறேன், எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லி அவரிடத்திலே சொல்லும் பொழுது அவர் ஒரு வழியை உண்டாக்கி தருவார். ஆம் தேவஜனமே, பாவத்திலிருந்து விடுதலையாக்கவும், பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கவும், பாவத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடவும் வல்லமையுள்ள தேவன் நம் தேவனாயிருக்கிறார். எனவே தேவஜனமே, நான் பாவி என்று சொல்லாதபடிக்கு பாவத்திற்கு உண்டான அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே சொல்லி அதிலிருந்து விடுதலை பெறுங்கள். நிச்சயமாய் வசனத்தை நினைத்து நான் மாற வேண்டும் என்று நினைக்கிற உங்களோடு கூட தேவன் இருப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக பேதுரு எப்படி அப்பா நீர் சொன்ன வசனத்தை நினைத்து மனம் கசந்து அழுதது போல நாங்களும் அநேக நேரத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், தவறு செய்கிற பொழுது தவறு செய்து விட்டோம் என்று உணர்கிறோம். ஆனால் உங்களுடைய சமூகத்திற்கு நாங்கள் வராமல் உங்களை நினைச்சு பார்க்காம நாங்கள் இருக்கிறதற்காக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உணர்வின் ஆவியை எங்களுக்கு இந்த நாளில் கட்டளையிடுங்கப்பா. நாங்கள் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம் என்ற ஒரு உணர்வை எங்களுக்கு கட்டளையிட்டு எங்களை வழிநடத்தும்படியாக அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்து நிற்கிற ஒரு கூட்டமாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.